வெல்கம் டு ராயட் அம்மி கிச்சன். பழமையான முறையில் அரிசி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், இல்லைனா டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட டிஃபனாக சாப்பிட்லாம். அரிசி மாவு கூட எறா சேர்த்து செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அரிசி மாவு நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4-5 காஞ்சி மிளகாவை மிக்சியில் வச்சு அது கூட பாதி தேங்காவை சேர்த்து நம்ம தூள் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். தூள் பண்ணி அடையில் சேர்த்தோம்னா அது வாயில் கிடைக்க பார்த்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம தூள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. சும்மா குறன்னு அரைச்சிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு 2வது மீதி பாதி தேங்காவை நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். தண்ணியாக எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி அடைன்றதால தண்ணி நல்லா இழுக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆனியன் சேர்க்க போகிறோம், வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, எறா இதெல்லாம் அடையில் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். எறா பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வானலில் தட்டுறது கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்னதாக ஆக்கிக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி வச்சுருந்தெல்லாம் அந்த இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு இது கூட எறாவையும் சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து. இப்போ வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை வதக்கி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப தேவையில்லை. நம்மளுக்கு அடையில் சாப்பிட பார்த்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வெங்காயம். இல்லை கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், அப்போ தான் அடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு இப்போ கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி சேர்த்துருவோம். அப்போ இந்த மாதிரி வதக்கி சேர்த்து பாருங்கள், அந்த அடை செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எறா போடுறதால அந்த வாசனையும் இது கூட நல்லா கமன்னு இருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவில் இதெல்லாம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அதை தேங்காய் ரெடியாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ வதக்கிட்டு வந்த எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். ஆல் இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் தண்ணியை ஏற்றிக்கி அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் அது கொஞ்சம் தான், அது நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் அந்த தண்ணியை சேர்த்து நம்ம பிசையலாம். தேங்காய் தண்ணியை அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காய் தண்ணியிலேயே நம்ம பிசைஞ்சோம்னா தேங்காய் பால் மாதிரி அரைச்சிட்டு கொண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடை. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் அடை செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அருமையாக இருக்கும் இந்த அடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த தண்ணியை தேங்காய் அரைச்சிட்டு வந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அடை பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுங்க மாவை. ஆனால் நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வானலில் தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம ஒவ்வொரு அடையாக தட்டலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நீங்கள் அழகான ஷேப்பில் தட்டிக்கோங்க. இப்போ நான் தட்டிக்கிட்டேன் ரவுண்டு ஷேப்பில். இப்போ நான் இதை மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அரிசி மாவுன்றதால வேகாது. மூடி போட்டு நல்லா ஸ்லோவாக வேக விடுங்க, சூப்பராக வந்துடும். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இப்படியே திருப்ப வேணாம். நான் எப்படி திருப்பினோ அதே மாதிரி திருப்பிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் திருப்புறத்துக்கு. பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளும் திருப்பி போட்டு எல்லா ரொட்டியும் சுட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போட வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.